சிஎம் சார், நான் எங்கள் அம்மா அப்பாவுக்காக உங்கள்கிட்ட ஹெல்ப்பு கேட்டிருந்தேன் சார். இப்போ வரைக்கும் அது உங்கள் நாலேஜ்க்கு வரலைங்கிறது எனக்கு தெரியுது சார். எனக்கு வேறு வழி இல்லாமல் திரும்ப திரும்ப பண்ணுறேன் சார். இந்த வீடியோவில் இருக்க 3 பேரும் முந்தா நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் தோட்டத்தில் தான் சார் இருக்காங்க. நேற்று தோட்டத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கம்பி வேலி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. எங்கள் அம்மா அப்பா 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. அதை தடுத்தாங்க. ஈவினிங் விசாரணை கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா போனாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க கந்தவேல் பழனிவேல் போகலை. நாங்கள் காலையில் வரோன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் எங்கள் அம்மா அப்பாவை திரும்ப நைட்டு 8:15 வரைக்கும் அங்கேயே இருக்க வச்சுட்டு அமுச்சு விட்டாங்க. காலையில் விசாரணை கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே தோட்டத்தில் மாடுகளை ஃபுல்லாக தோட்டத்தை விட்டு வெளியே எடுத்து கட்டி போரை அறுத்து விட்டு போர் எதுவும் பண்ண முடியாமல் ட்ரம்மெல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சு தோட்டத்து வீட்டில் இருக்கிற ஜாமான்லாம் எடுத்து தோட்டத்தை விட்டு வெளியே போட்டு அந்த கட்டடத்தை பூட்டி எங்கள் அம்மா அப்பாவை உள்ளே விடாமல் அராஜகம் பண்ணுறாங்க. எங்கள் வக்கீல், நீங்கள் உள்ளே இருங்க, நான் வரேன், நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அதனால எங்கள் அம்மா அப்பா திரும்பவுமே உள்ளே தான் இருக்காங்க. இதில் இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த பையன் அம்மாவை தப்பான வார்த்தைகளை பேசி கஷ்டப்படுத்துகிறான். இவங்க 3 பேரும் 3 நாளாக எங்கள் அம்மா அப்பா கூடவே தோட்டத்தில் இருக்காங்க. நைட்டு எங்கள் அம்மா அப்பா வெறும் காட்டில் அந்த தோட்டத்தில் தனியாக தான் படுத்திருக்காங்க. அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இது உங்கள் நாலேஜ்க்கு எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல சார். நிறைய முயற்சி எடுத்தேன், என்னால் முடியலை. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்க உயிரையாவது காப்பாற்றி கொடுங்க. சம்மந்தப்பட்ட கந்தவேல் பழனிவேல் 2 பேரும் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க. இவ்வளோ கொடுமை பண்ணி இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இங்கேருந்து போகாமல் இருக்கீங்க, பைத்தியம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அசிங்கமாக பேசி கஷ்டப்படுத்துகிறாங்க. தயவு